இன்னும் மாப்பிள்ள வேலைக்கு போய் 4 காசு பார்த்தது மாமனை கண்டுக்கிறது கூட இல்ல. ஏமாமா மாசம் 40,000 தான் வாங்குறது, குடும்பத்துக்கே சரியா போய். ஆமாடா, நீ வாங்க 40,000 வச்சு குடும்பத்தை கூட பார்க்க முடியாது. நீ எங்க என்னடா பணக்காரனா போற? இன்னமும் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு அடுத்தவன்ட்டு வேலைக்கு போனா வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். என்னடாவா பின்னால தெரியும். சரி மாமா, அப்ப நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணும் இல்ல, காசு மட்டும் ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணிட்டு வா, மாமா நான் பாத்துக்கிறேன். 3 லட்சத்துக்கு நான் எங்க மாமா போவேன்? என்னடா 3 லட்சத்துக்கே அப்படிங்கிற? என்ன பாரு, எத்தனை காரு எத்தனை வச்சுக்கிறேன். அது மாதிரி நீ ஆகனா ஒரு 3 லட்சத்துக்கு ரெடி பண்ணிட்டு வா, மாமா நான் பாத்துக்கிறேன். சரி மாமா, காசு ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வரேன். Few moments later. நான் என்ன பிளான் சொல்லிட்டு போனா வீட்டு குழிவால கட்டி வச்சுக்கிறீங்க. அதை இடிச்சு கட்டுங்கடா, எவ்வளவு சொல்லலாம் நான் பாத்துக்கிறேன். மாமா இத்த சோட்டு ஊட்ட கட்டி வச்சுக்கிறாங்க, சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கற. அதை விடு மாப்பிள்ள, நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? காசுல ரெடி பண்ணிட்டு மாமா என்ன பண்றது? காசை கையில கொடு, விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஐயோ இது யாரியா புதுசா? நம்ம பிசினஸ் பார்ட்னர்டா. பிசினஸ் பார்ட்னரா? நீ நம்ம பணக்காரன். மாப்பிள்ள நீ காசை கையில ஊத்துறீல, 6 மாசத்துல உன ஆட்டக்காரனா மாத்துறேன். உனக்கு இப்ப தெரியாது, பின்னால தெரியும். சரி மாமா, அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீ போயிட்டு வா, எல்லாம் பின்னால தெரியும். 6 months later. அம்மா தாயே 1 ரூபா மட்டும் பிச்சை போட்டு போ மாமா. சேகரே, நீ 3 லட்சம் காசை மட்டும் போடு, உனக்கு இப்ப தெரியாது, பின்னால தெரியும். பின்னால புரியும் நானு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே.